ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எனக்கு திடீர்னு இலவடம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுது. இலவடம்னா என்னென்னு தெரியும் தானே? அந்த காலத்துலலாம் அரிசி மாவு புளிக்க வச்சு அதை இலையில இது பண்ணி ஸ்டீம் குக் பண்ணி பச்சையாகவும் சாப்பிட்லாம், காய வச்சு சன்ட்ரை பண்ணி அதை பொரிச்சோ இல்லை சுட்டோ சாப்பிடுவா. அது சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுது. சின்னவாளுக்கு ஆசை வந்தால் பெரியவா வயசானவா பண்ணி கொடுப்பா. வயசானவாளுக்கு ஆசை வந்தால் அவளை தானே பண்ணிக்கணும். நான் பண்ணி அதை சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எப்போவாது ஆசையாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு ஆளுக்கு அரிசியும் அதுக்கு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவு ஜவ்வரிசியும் சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைக்கணும். நல்லா ஊறின அரிசியை களைஞ்சது தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச உடனே அது நம்ம கையால் 2 விரலால் இப்படி அந்த மாவை இப்படி இது பண்ணால் நரன்னு எதுவுமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா அரைக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். அது பண்ணினாக்கா அந்த மாதிரி நல்லா வரும். அதில் உப்பு போட்டு கலந்து நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சோடனே குளிர் ஊராக இருந்தாக்க ஒரு 2 நாள் அதை புளிக்க வைக்கணும், ஃபர்மெண்டைஸ் ஆக வைக்கணும். நம்ம வெயில் ஊராக இருந்தாக்க, நம்ம மெட்ராஸ் மாதிரி சென்னை மாதிரிலாம் இருந்ததுனாக்க ஒரு நாள் 24 ஹவர்ஸ் போகிறோம், நல்லா புளிச்சு போயிடும். அந்த மாவை அது நல்லா நீர்க்க இருக்குது இல்லையா, அதை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள், வாழை இலையில் வச்சு அதை இதை மாதிரி ரவுண்டாக தோசை மாதிரி செஞ்சு அதை இட்லிலாம் பண்ணுவோமே அங்கே. அப்போ வடாத்தட்டுன்னு ஒன்று கிடைக்கும். அந்த காலத்துலலாம் ஓட்டையாக இருக்கும். அந்த வடாத்தட்டு மேலே இந்த வாழை இலையை வச்சு அது மேலே இந்த மாவை தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் இட்லி பானைக்குள்ளே மூடி வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் வெந்த அப்புறம் வெளியில் எடுத்து அதை ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாள். இப்போ வாழை இலை சம்டைம்ஸ் கிடைக்கிறது, சம்டைம்ஸ் கிடைக்கல. மோரோவர் அதுக்கு நல்ல ஸ்டாண்டு வந்துடுது. இப்போது அந்த டோக்லா ஸ்டாண்டுன்னு சொல்கிறா. அதில் அது மல்டி பர்பஸ் ஆக்சுவலி. டோக்லான்னு இல்லை, இடியாப்பம் பண்ணலாம் அதில். அப்புறம் தட்டை இட்லி பண்ணலாம், காஞ்சிபுரம் இட்லி பண்ணலாம். அது மாதிரி பல விஷயங்கள்லாம் அதில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாண்டில் 5 தட்டு இருக்கும், குழி தட்டு. அதை அப்படியே அந்த ஸ்டாண்டோட அந்த குழித்தட்டை ரொம்ப என்ன ஃபில்லப் பண்ணணுமோ பண்ணி அந்த குக்கருக்குள்ளே வச்சு ஸ்டீம் குக் பண்ணோன்னா அப்படியே அழகாக ஆகிடும். அது உங்களுக்கு இடியாப்பம் வேணாலும் கிடைக்கும், இந்த மாதிரி இலவடா வேணாலும் கிடைக்கும், டோக்லா கிடைக்கும், காஞ்சிபுரம் இட்லி கிடைக்கும், தட்டை இட்லின்னு சொல்லுவாளே மைசூர் ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்பெஷல், அது கிடைக்கும். எப்படி வேணால் பண்ணலாம். ஓகே, அதில் இந்த மாதிரி தட்டில் நாங்கள் இந்த மாவு, புளிச்ச மாவு இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் ஜீரகமும் பெருங்காயமும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை சின்ன மெல்லிசாக ரொம்ப தின்னாக அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த தட்டில். அந்த தட்டில் 5 தட்டோ 6 தட்டோ ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதை நல்லா அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் குக் பண்ணணும், குக்கரில் வச்சு பண்ணணும். வெயிட்டு போடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆனோடனே ஒரு சிம்மில், முதல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வைக்கலாம். அது ஆன அப்புறம் சிம்மில் ஒரு 1 மினிட் வச்சுட்டு குக்கரை அடுப்பை அணைச்சிடணும். அணைச்ச உடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறி போயிடும். அது ஆறினோடனே அதை வெளியில் எடுத்து அப்படி அழகாக வெளியில் எடுத்தோன்னா ரவுண்டாக வரும். உங்களுக்கு அப்போவே சாப்பிடணுன்னு ஆசை இருந்தால் அதை ரோல் பண்ணி அழகாக 3 நாளோ 4 5 யாருக்கு எத்தனை இஷ்டமோ, எவ்வளோ வயிறு கொள்ளுமோ அதை அப்படியே சாப்பிடலாம். இல்லாட்டினா சாப்பிட்டது போக மிச்சத்தை அழகாக ஒன்றொன்னா எடுத்து வெளியில் எடுத்து சன்ட்ரை பண்ணணும். சன்ட்ரை பண்ணோன்னா நல்லா காஞ்சிடும். அதை அப்புறம் அடுப்பில் கறி அடுப்போ இல்லை கேஸ் ஸ்டவ்வோ இல்லை மைக்ரோவேவோ அதில் அப்பளம் சுடுற மாதிரி சுட்டும் சாப்பிட்லாம். இல்லை எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி அதை பொரித்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சையாக சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும், சுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். அண்டு டீப் ஃப்ரை பண்ணி ஆயிலில் பண்ணி பொரித்து எடுத்தாலும் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த அந்த காலத்துல எல்லாம் ஸ்கூல் விட்டு பள்ளிக்கூடம்லாம் விட்டு வந்து நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்குச்சு எப்போ பார்த்தாலும் இந்த இட்லி தோசை டிஃபன்லாம் பண்ண மாட்டா. ஸ்நாக்ஸுக்கு என்ன வேணும்னா அப்பளம் காய்ச்சி கொடுப்பா, நெய் தடவி கொடுப்பா, இல்லாட்டா இந்த வடாத்தை சுட்டு கொடுப்பா, இல்லை பொரிச்சு கொடுப்பா. அதை மாதிரி தான் அதெல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பாலோடு அதை சாப்பிடுவோம். அது அந்த பழக்கம் தான் இப்போ சாப்பிடணுங்கிற ஆசை வந்து இதை நான் பண்ணினது. நீங்கள் எல்லாருமோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு. இது எனக்கு தெரிஞ்ச இந்த இலா வடாத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும், நீங்களும் செஞ்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு இந்த வீடியோ போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.